கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான காலை அன்பு வணக்கங்கள். பரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அதி அற்புதமான லீலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற லீலை நான் நேற்றைய தினம் சொல்லி நிறுத்திய மாதிரி பாபாவுடைய ஒரு தீவிரமான பக்தர் தாஸ்கனு மகராஜ். தாஸ்கனு மகராஜ் அவர் அரசாங்க வேலையிலே இருந்தவர், அரசாங்க வேலையிலே இருந்து ஓய்வு பெற்றவர், ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பான பதவியிலே இருந்தவர். அன்றைக்கெல்லாம் அந்த காலத்திலலாம் அரசாங்க பதவி அப்படின்னா ஒரு 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 கௌரவமான பதவி, ஒரு சொசைட்டியில் ஒரு பயங்கர மரியாதை. அவர் அரசில் வேலை செய்கிறார்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் ஒரு நாள் பாபாவை சந்திக்க வருகின்ற பொழுது, நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். அவர் இந்த தீர்த்த யாத்திரை போகணும், கங்கையில் குளிக்கணும், யமுனாவில் குளிக்கணும், பிரயாக்கில் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது பாபா தன்னுடைய கால்களிலிருந்தே கங்கையும் யமுனையையும் அவருக்காக வரவழைத்து காட்டினார் என்பதை நாம் பார்த்தோம். அதுலேருந்து இந்த தாஸ்கனு மகராஜுக்கு பாபானா உயிருங்க. நம்ம எல்லாருக்குமே பாபானா உயிர் தான். இதில் என்னென்னா, தாஸ்கனு மகராஜை அழகாக இந்த கங்கை யமுனையை தன் காலில் காட்டி அழகாக ஆட்கொண்டார் பாபா. இது நம்ம ஏற்கனவே சரித்திரத்தில் பார்த்துருக்கோம். இந்த தாஸ்கனு மகராஜுக்கு அப்புறம் என்ன தெரியுமா வேலையாக போயிடுத்தவருக்கு, இனிமேல் நமக்கு எதுவுமே வேணாம், இன்னுமே பாபா புகழ பாடினா போகிறோம். பாபா புகழ், பாபா புகழ், பாபா நாமம். அவர் ஷீரடியில் மட்டும் பாடலங்க. அவர் ஷீரடியிலேருந்து கிளம்பி பல மகாராஷ்டிராவில் பல மாவட்டங்கள் கிராமம், அவர் கால்படாத கிராமமே இல்லையா சரித்திரத்தில் இருக்குது. அவர் கால்படாத கிராமமே இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த கிராமத்திலலாம் போய், குக்கிராமத்திலலாம் போய், ஏன்னா அந்த காலத்தில் ஒன்றும் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. இப்போ இன்றைக்கி தான் நமக்கு ஃப்ளைட்லேருந்து கார்லேருந்து எல்லாம் இருக்குது. அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நடதான். அந்த தாஸ்கனு மகராஜ் பாபாவுடைய புகழை நாடெங்கும் பரப்பினார். அந்த நாடெங்கும் அவர் பரப்பியது இன்றைக்கு உலகமெங்கும் பாபாவின் புகழ் வியாபித்திருக்கிறது என்றால் அது மறுக்க முடியாத விஷயம் மட்டுமல்ல, பாபாவுடைய அற்புதமான லீலைகளும் அதற்கு காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது இல்லையா. பாபா நம்ம வீட்டிலேயே இருக்கார் என்பது சத்தியம். இதை நான் என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் பாபா இருக்கிறார். இதை நீங்கள் நேரடியாக பரிசித்து பார்ப்பதற்காக நான் சொல்லவில்லை. கடவுளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். பாபா உங்களுடனேயே வீட்டில் இருக்கிறார், உங்கள் வீட்டிலே இருக்கார், ஏதோ ஒரு ரூமில் இருக்கார், ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்கார், உங்களோட சாப்பிட்டு இருக்கார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் நிதர்சனம். இதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வீட்டில் ஒரு விஐபி, சாதாரண விஐபியா, எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய கடவுள். கடவுள் நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும். அதை மாதிரி ஒவ்வொருவர் வீட்டிலும் பாபா ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறார் என்பதை தயவு செய்து என்னுடைய பக்தர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன், பாபாவுடைய புகழை தாஸ்கனு மகராஜ் உலகமெங்கும் பரப்பியதோடு சிரவண மஞ்சரி என்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த சிரவண மஞ்சரி புத்தகம் எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அது 10 ரூபா நினைக்கிறேன் அந்த புக்கோட விலை. எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அந்த புத்தகத்திலே பாபாவுடைய லீலைகளை அதில் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் படிச்சுன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோய் நொடிகள் உங்கள் வீட்டில் இருக்காது. இந்த துஷ்ட சக்திகள், இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னே,
இப்போது நம்முடைய எதிரிகளை நாம் நேரடியாக சந்திக்கலாம். இப்போ நம்ம எதிரின்னு தெரியும், நம்மளுக்கு பிடிக்காதவன் அப்படின்னு சந்திக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆஹா உங்களை மாதிரி உண்டா சார், சார் நீங்கள் ரொம்ப நல்லவர் சார், பாப்பா உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது சார் அப்படின்னு உங்கள்கிட்ட முன்னாடி பேசுவான், பின்னாடி உங்களை பற்றி தவறாக பேசுவான். இது நமக்கு தெரியாது இல்லையா? இந்த பின்னாடி இந்த முதுகில் குத்துற விஷயம் சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கை துரோகிகளை நமக்கு அடையாளம் தெரியாது, ஆனால் கடவுளுக்கு இந்த நம்பிக்கை துரோகிகளை தெரியும். இந்த சிரவண மஞ்சரி படிச்சுன்னு வந்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாத விரோதிகளை பாபா பார்த்துக்கொள்வார். நீ கவலைப்பட வேணாம், நீ உன் வேலையை பார்க்கலாம். நீ பாபா கோயிலுக்கு போகலாம், நீ பாபா நாமத்தை சொல்லலாம், நீ பாபாவுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருக்கலாம், பாபாவுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கலாம். இந்த எதிரிகளை பாபா பார்த்துக்கொள்வார். அதில் ஒன்றும் பயமே வேண்டாம். இந்த சிரவண மஞ்சரி படிச்சிங்கன்னா வீட்டில் நோய் இருக்காது, அஷ்டலக்ஷ்மி வீட்டில் இருக்கும், மகாலட்சுமி இருப்பா வீட்டில் எப்போ. இதெல்லாம் விட பாபா உங்கள் கூடிய உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு உங்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பார். இது பல அன்பர்கள் இந்த புத்தகத்தை படித்து பயன்பெற்றிருக்கிறார்கள். அவங்க வீட்டில் நல்லது தாங்க நடக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போது இதில் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு பாபாவை அனுபவித்தவர் நமது தாஸ்கனு மகராஜ். இப்போ அவர்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடினார் பாருங்க பாபா. தாஸ்கனு மகராஜ் வந்து ஒரு நாளைக்கு பாபாவை பார்க்க வர்றார் ஷீரடியில். பாபா துவாரகமாயில் அப்படி ஜாலியாக அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசிட்டு பக்தர்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தரிசனம் கொடுத்துட்டு அப்படி ஜாலியாக இருந்துகிட்ருக்கார். அப்போ தாஸ்கனு மகராஜ் வந்து பாபாட்ட ஒரு கேள்வி கேட்குறார். அந்த சமயத்திலே இந்த ராமநவமி விழா வருகிறது, கோகுலாஷ்டமி வருகிறது. இந்த விழா வர சமயத்தில் வரார். வரும்போது என்ன பண்ணுறாரு, பாபா நமஸ்காரம் நமஸ்காரம், என்ன தாஸ்கனு எப்படி இருக்க, ஜாலியாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கேட்டபோது பாபா கிட்டே இவர் கேட்குறாரு, எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு பாபா. பாபாவுக்கு தெரியாதா? அன்பர்களே, ஒவ்வொரு வீட்டில் நடக்கின்ற விஷயங்களும் பாபாவுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாபாவுக்கு தெரியும். அதுவும் பாபாவுடைய பக்தர் என்றால், பாபாவுடைய அடியார் என்றால் கண்டிப்பாக அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது பாபாவுக்கு தெரியும். தகுந்த சமயத்திலே உடனே அது முடித்து வைக்கப்படும் என்பது நிச்சயம். இது வந்து எல்லாரோட அனுபவம். அடியனுக்கும் பல அனுபவங்கள் பாபாவினால் கிடைத்திருக்கின்றன. இதே மாதிரி இப்போ தாஸ்கனு மகராஜ்கிட்ட இப்போ பாபா விளையாட போகிறாரு. என்ன விளையாட போகிறார் அப்படின்னா, தாஸ்கனு மகராஜ் வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரே ஒரு ஆசை பாபா அப்படின்னு. பாபா சொல்லு, என்ன ஆசை சொல்லு. அதாவது அத்தனை பேருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுகின்ற மகான். யார் யாரோ வராங்க, இப்போ பாபாவே சொல்லுவாராம், எல்லாரும் எங்கிட்ட வரா, எங்கிட்ட காசு கேட்குறான், எங்கிட்ட வந்து எனக்கு வீடு வேணும்னு கேட்குறான், எனக்கு வண்டி வேணும்னு கேட்குறான், நான் நல்லா இருக்கணும்னு கேட்குறான், வசதியாக இருக்கணும்னு கேட்குறான். இதெல்லாம் பாபா சொல்லுவாராம். உடனே எல்லாரும் அவங்க சிஷ்யர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் பாபா நீங்கள் தான் உடனே கொடுத்துறீங்களே எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உண்மை. பாபா ஷீரடியிலே வசித்த பொழுது அவரை நாடி வந்த பக்தர்கள் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவாராம். அப்போது பாபாவோடையே இருக்கிற தாஸ்கனு மகராஜுக்கு பாபா கொடுக்காம இருப்பாரா? இது தாஸ்கனு மகராஜுக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியும். தாஸ்கனு மகராஜ் என்ன நினைக்கிறாருன்னு இவருக்கு தெரியாதா? சரி, தாஸ்கனு மகராஜ் அப்படி என்ன ஒரு சந்தேகத்தை பாபாவிடம் கேட்டார். அதற்கு பாபா என்ன பதில் சொன்னார்? ரொம்ப சுவையான விஷயம், ரொம்ப சுவையான விளையாட்டு. இந்த விளையாட்டை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் மகா சுவாமிகள் கல்கத்தா போன ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கல்கத்தாவில்
ஒரு இளைஞனுக்கு, அதாவது திருமணமாகாத ஒரு இளைஞனுக்கு மகா சுவாமிகள் ஒரு அனுகிரகத்தை பண்ணினார். அந்த இளைஞன் மகா சுவாமிகள் பண்ணின அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக ஒரு 100 நாள் தொடர்ந்து வில்வத்தை கொடுத்துருக்கான். இதில் சந்தோஷப்பட்டு மகா சுவாமிகள் அவனுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணினார். என்ன அனுகிரகம்னா, அவனுக்கு என்ன வேணும், நீ எதையானு கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்டான். எனக்கு முக்தி வேணும், நான் எந்த நாளில் இறக்கிறேனோ, எந்த வேளையில் எனது வாழ்க்கை முடிகிறதோ, நான் முக்திக்கு போகிறதுக்கு பெரியவா அருள் பண்ணணும்னு ஒரு வரத்தை கேட்டான். பெரியவாளும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். இது வரைக்கும் பார்த்தோம். பல வருஷங்கள் உருண்டு ஓடுறது, பல வருஷங்கள் ஓடுறது. மகா சுவாமிகள் அன்றைய தினம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கதிராமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கதிராமங்கலத்தில் வனதுர்கைன்னு ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோவில், ரொம்பவும் சாநித்தியமான கோவில். அந்த ஸ்தலத்தில் மகா சுவாமிகள் ஒரு முகாம் இருக்கார். ஒரு முகாம் இருக்கும்போது ஒரு மத்தியான வேளையில் திடீர்னு அங்கேருந்து கிளம்பி மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், ஒரு நதிக்கரையை நோக்கி போகிறார். ஒரு நதிக்கரையை நோக்கி போகும்போது மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், அந்த இடத்துக்கு போன பிறகு திடீர்னு தர்பங்களை கொண்டு வர சொல்கிறார். இந்த தர்பங்களை கொண்டு வர சொல்லிட்டு அந்த தர்பையை வச்சு கூர்ச்சம் பண்ணுறார் மகா சுவாமிகள். அந்த கூர்ச்சம்ங்கிறது நம்ம விரலில் போட்டுக்கிறதுக்கு ஒரு 7 கூர்ச்சங்களை மகா சுவாமிகள் பண்ணிக்கிறார். மகா சுவாமிகள் என்னடா கூர்ச்சத்தை பண்ணிட்டு இருக்கார், மகா சுவாமிகள் கூர்ச்சம் பண்ணிக்கிறது வழக்கம் கிடையாதே, ஒரு சன்னியாசிகளுக்கு இது வழக்கம் கிடையாதேன்னு அந்த ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. யாருக்கும் கேட்கறதுக்கு மனசு வரல. அந்த தெய்வத்துக்கிட்ட பெரியவா ஏன் இப்படி பண்ணுறேள், கூர்ச்சம் பண்ணுறது வழக்கம் இல்லையே, ஒரு நதிக்கரைக்கு வந்து நிற்கிறேளே, கூர்ச்சத்தை பண்ணிட்டு இருக்கேளேன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் ஒரு தைரியம் கிடையாது. மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், ஒரு கூர்ச்சத்தை போட்டுக்கிறார். அந்த நதியில் இறங்கி ஒரு ஸ்நானத்தை பண்ணுறார், கூர்ச்சத்தை அவுத்து போடுறார். அடுத்து ஒரு ஸ்நானம், கூர்ச்சத்தை போட்டுண்டு கூர்ச்சத்தை அவுத்து போடுறார். இப்படி 7 ஸ்நானம் பண்ணி 7 முறையும் அணிஞ்ச கூர்ச்சத்தை மகா சுவாமிகள் அந்த நதியில் அவுத்து போட்டுடுறார். கரைக்கு ஏறி வந்துடுறார். யாருக்கும் காரணம் புரியல. கார்த்தால ஸ்நானம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா அனுஷ்டானங்களும் முடிஞ்சு போச்சு. ஏன் அங்கிருந்து கிளம்பி இந்த நதிக்கரைக்கு வந்தார்னு காரணம் தெரியல. கூர்ச்சத்தை பண்ணி இதற்காக ஸ்நானம் பண்ணினார்னு காரணம் தெரியல. எல்லாரும் குழம்பி தவிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும், மகா சுவாமிகளோட மேலே ஒரு அதீதமான பக்தி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு மட்டும் ஒரு தைரியம் வந்து, ஏன் பெரியவா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை பெரியவா கிட்டேயே வாங்கணும்னு அந்த பெண்மணி மகா சுவாமிகிட்டே கேட்டுட்டா. என்ன பெரியவா, இது வழக்கமே இல்லையே, ஒரு அகால நேரத்தில் நீங்கள் இப்படி கூர்ச்சத்தை போட்டுக்கிறேள், ஸ்நானத்தை பண்ணுறேளே, கூர்ச்சத்தை பிரித்து போடுறேளே, இது வழக்கமே கிடையாது, மடத்து சம்பிரதாயத்தில் கிடையாது, ஏன் பெரியவா இப்படி பண்ணினேள்னு கேட்டபோது தான் மகா பெரியவா அதற்கான விளக்கத்தை சொல்கிறார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் கல்கத்தாவில் நான் 100 நாள் தங்கியிருந்த போது ஒரு இளைஞன் வந்து வில்வத்தை கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு பிரம்மச்சாரி இளைஞன் தினமும் அந்த சிவபூஜை நடக்கணுங்கிறதுக்காக வில்வத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த இளைஞன் இப்போ இல்லை. அந்த இளைஞன் வந்து எங்கிட்ட ஒரு வரத்தை கேட்டிருந்தான், ஒரு முக்தி வேணும் பெரியவா, என்றைய தினத்தில் நான் இறக்கின்றனோ அப்போ எனக்கு முக்தியை நீங்கள் தான் கொடுக்கணும்னு எங்கிட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான். நானும் அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டேன். இப்போ அந்த இளைஞன் நம்மக்கிட்ட கிடையாது, அந்த இளைஞன் காலகதி ஆயிட்டான். அதனால் அவனுக்காக ஒரு 7 ஸ்நானம் பண்ணி அவனுக்கு இருக்கக்கூடிய 7 பிறப்புகளை இப்போவே நான் கரைச்சிட்டேன். அந்த இளைஞன் இப்போ முக்தி அடைஞ்சுட்டான்னு மகா பெரியவா அந்த பெண்மணிக்கும் அங்கே இருந்த சிப்பந்திகளுக்கும் சொன்னாராம். எப்பேற்பட்ட ஒரு காரியம்! ஒரு மகானை நாம் சரண் புகுந்தால், ஒரு மகானிடம் நமது கோரிக்கைகளை வச்சா அந்த மகான் நமக்கு முக்தியே கொடுக்குறாருன்னா காஞ்சி மகா சுவாமிகள் எப்பேற்பட்ட ஒரு கருணை தெய்வம்னு நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு தெய்வத்தை நாம் தரிசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மகானை நாம் தரிசிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த மகானிடமோ அந்த தெய்வத்திடமோ நம்ம பொருள் தொடர்பான பல கோரிக்கைகளையே நம்ம வச்சுருக்கோம். இது நமக்கு சம்பிரதாயமாக இருக்குது, இதுவே நமக்கு பழகி போயாச்சு. ஒரு பொருள் என்பது எந்த காலத்திலையும் நமது அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி பண்ணிடாது. ஒரு பொருளோட தேவை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கையில் எது நிரந்தரம் அப்படிங்கிறத பார்க்கணும். மகா சுவாமிகள்கிட்ட எத்தனையோ பக்தர்கள் வந்தாலுமே
அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு எத்தனையோ பக்தர்கள் தேடி வந்தாலுமே, மகாசுவாமிகள் யாத்திரையில் பல பக்தர்கள் கலந்துட்டாலுமே, இவ அத்தனை பேருமே மகாசுவாமிகளோட திருவடி தரிசனம் எங்களுக்கு கிடைச்சுருக்கணும். என்றைய தினம் இந்த இடத்திலிருந்து எங்களோட உயிர் பிரியறதோ அன்றைய தினம் எங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும். இதுதான் மகாபிரியவாழ்கிட்ட கேட்ட. மகாபிரியவாழ்கிட்ட எதை வேண்டுமானாலும் கேட்க முடியும். அந்த தெய்வம் நாம் எதை கேட்டாலும் கொடுத்துடும். ஆனாலும் ஒரு தெய்வத்திட்ட நாம் எதை கேட்கணும், எது நமக்கு கிடைச்சா நம்மளோட பிறவிக்கு பலனுள்ளதாக இருக்குன்னு நாம் யோசிக்கணும். இந்த கல்கத்தா இளைஞன் எத்தனையோ விதமான வாய்ப்புகள் இருந்தும் வேற எதையும் கேட்காம, பெரியவா எனக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தை கொடுங்கோ, பெரியவா எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுங்கோ, பெரியவா எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்கோ, ஒரு நல்ல செல்வ பாக்கியத்தை கொடுங்கோன்னு கேட்காம அந்த மகான் மேலே எந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்தால், அந்த மகானது செயல்பாடுகளில், அந்த மகானது வழிபாட்டில் எந்த அளவுக்கு ஒரு பூரணத்துவம், ஒரு நம்பிக்கை இந்த இளைஞனுக்கு இருந்தால், பெரியவா நமக்கு முக்தியை தருவா, முக்தியை அருளக்கூடிய பக்குவம் இந்த தெய்வத்துக்கு உண்டு. எப்படி கடவுள்கிட்ட நாம் கேட்குறோமோ அதே போல இந்த மகானும் நமக்கு முக்தியை தருவார்னு பரிபூர்ணமாக நம்பி இந்த இளைஞன் அன்றைய தினம் முக்தியை கேட்டான். இந்த இளைஞன் எப்போது முக்தி கொடுக்க வேண்டுமோ, எந்த காலகட்டத்தில் இவனுக்கு கிடைக்கணுமோ அந்த காலகட்டத்தில் மிகச் சரியான அளவில் மகாசுவாமிகளும் இவனுக்கு முக்தியை கொடுத்துட்டார். ஒரு தெய்வத்திட்ட நாம் வேண்டுவது எல்லாமே பொருள் சார்ந்து எந்த விதமான பிரார்த்தனைகளும் வைக்கக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நியாயமாக கிடைச்சிடும். ஒவ்வொருவருக்கு உண்டானதை இன்னொருத்தர் அபகரிக்க முடியாது. இது எல்லாவற்றிலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. நமக்கு என்ன கிடைக்கணுமோ நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனால் நாம் தேடுவது எல்லாமே இந்த பிறப்பு நல்ல விதமாக நமக்கு பூர்த்தியாக வேண்டும், மறுபிறப்பு என்பது நமக்கு இருக்கக்கூடாது. இதைத்தான் எல்லாரும் கோரிக்கையை வச்சா மகாசுவாமிகளிடம் இதையே மிகச்சிறந்த அனுகிரகமாக, மிகச்சிறந்த வரமாக பல பக்தர்கள் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். விதி மாற்ற வல்லவனே புவனேஸ்வரி, விதி மாற்ற வல்லவனே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி, விதி மாற்ற வல்லவனே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி, நலம் யாவும் தந்தென்னில் நடமாடினாய், நலம் யாவும் தந்தென்னில் நடமாடினாய், நான் நானாக நிலைப்பதற்கு திடமூட்டினாய், என்னில் உன்னை காட்டினாய், நலம் யாவும் தந்தென்னில் நடமாடினாய், நான் நானாக நிலைப்பதற்கு திடமூட்டினாய், என்னில் உன்னை காட்டினாய், விதி மாற்ற என் விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. வேதங்கள் நான்கென்றும் நிலையல்லவோ, வேதங்கள் நான்கென்றும் நிலையல்லவோ, உனை வேண்டாத உயிரிங்கு இலையல்லவோ, வெறும் இலையல்லவோ, வேதங்கள் நான்கென்றும் நிலையல்லவோ, உனை வேண்டாத உயிரிங்கு இலையல்லவோ, வெறும் இலையல்லவோ, பாவங்கள் புரிந்தோர்க்கும் பரிவாம்மா, அம்மா அம்மா, பாவங்கள் புரிந்தோர்க்கும் பரிவாம்மா, உன் பாதத்தை நினைத்தாலே போதும் அம்மா, மனம் மாறும் அம்மா, பாவங்கள் புரிந்தோர்க்கும் பரிவாம்மா, உன் பாதத்தை நினைத்தாலே போதும் அம்மா, மனம் மாறும் அம்மா, விதி மாற்ற என் விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி.
வயதினிலே தவிக்கும் போதும் தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும் தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும் நான் தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும் சேயம்மை காத்திடும் ஒளியல்லவோ அம்மா சேயம்மை காத்திடும் ஒளியல்லவோ நீ தாய்மைக்கும் தாயான தயவல்லவோ உயரருள